ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புலாவு, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் 65 வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சா, அது சூடாகட்டுங்க. அதுக்கு தேவையானவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இது நம்ம புலாவுக்காக வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நான் இப்போ 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு மீடியமானது 2 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், ரெண்டுத்தையுமே நான் இப்போ ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன்னா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சூடான அப்புறம் தான் போடணும். போட்டது பொரிஞ்சிருச்சு, வதக்கிட்டுருக்கோம். ஓகேவா? இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேங்க. அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு அதில் தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொட்டிக்கிட்டேன். அதையும் போட்டு நம்ம லைட்டாக வதக்கிடலாம். அது கூட பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவும் அதை நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிட்டது. அது கூட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. அரிஞ்சு வச்ச தக்காளி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்பீடு வைக்க வேணாம், ஸ்லோலே வச்சு வதக்கிப்போம், இல்லைன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அடுப்பை கொஞ்சம் கேஸை ஸ்லோவில் வச்சுக்கிட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம திட்டமாக மீடியமாக போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவாங்க? இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இது வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தயிர், அதையும் நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னா, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அது டேஸ்ட்டுக்கும் வாசனை அதுக்கு தாங்க. ஒரு சும்மா கொஞ்சமாக சேர்த்துங்க, நிறையா வேண்டாம், கொஞ்சமாக. வேறு எந்த மசாலா நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு அரிசி, 2 கப்புக்குமே 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது நான் சாப்பாட்டு அரிசிலாம் செய்கிறதுனால நான் 1க்கு 2ன்னு சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட என்ன செய்யலாம், அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு ஃபுல்லாக கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி ஆகிடுச்சு. குக்கரை விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேவாங்க? பார்க்கலாம். ஓகே, புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறேன். வாணலில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் போட்டுட்டு காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெந்நீரில் அதை நான் கிரேவிக்காக அந்த மிளகாத்தூள் மசாலாவில் போட்டு கொஞ்சம் வாட்டி வதக்கிக்கிறேன்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வதக்கணும், ஃபுல்லாக வதக்கணும். இது நம்ம இப்படி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் ரொம்ப நம்ம வேக வைக்க வேண்டாம். நல்லா வதங்கட்டும். நல்லா சுத்தமாக நல்லா வதக்கிடுங்க. மசாலாவில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வருது. நம்ம இந்த எண்ணெயிலேயே மசாலையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு மசாலா ரெடி பண்ணணும் அரைக்கிறதுக்கு. நம்ம அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வானல்லே வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதக்கணும். அது கூட நம்ம வெங்காயம் ஒரு 8 பல் முந்திரி பருப்பு அதையும் போட்டு கூட வதக்கிக்கலாம். 8 பல் ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு இது 3ஐயும் எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க வேண்டியதாங்க. இதுக்கு விழுதா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வதக்கியாச்சு. இதை நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிட்டது. ஓகேவாங்க, வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இந்த இன்னொரு பக்கம் அடுப்பில் நான் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன், சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 பொரிக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் போட்டுக்கிறேன். இது எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காலிஃப்ளவர் 65. எப்போ மார்க்கெட் போனாலும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஃபேவரெட்டு. இது இல்லாமல் வர முடியாது. காய்கறி எது வாங்குகிறோமோ இல்லையோ இது ரெண்டும் வாங்கி தான் ஆகணும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, இந்தமாரி சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுங்க, சாப்பாட்டில் செஞ்சு கொடுங்க, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவரில் நம்ம கிரேவி செஞ்சு கொடுத்தாலும் தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த பக்கம் நம்ம வானலில் நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் காலிஃப்ளவர் 65 பொரிஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம கிரேவி ஏதோ எண்ணெய் ஊற்றிட்டேன், வாங்க ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் 3 போட்டுட்டேன், வதங்கிட்டுருக்கு. அடுத்தது இது கூட ஒரு 2 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இது கிரேவிக்காக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டேன். நம்ம லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ரொம்ப ஸ்பீடு வச்சா தீஞ்சிரும், அதனால் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சு நீங்கள் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இதோ அரைச்சி வச்சதுருக்கு, அதை எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்குங்க. வதக்கிட்டு மிக்சியில் இருக்கும் அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிடுங்க. இதோ அவ்வளோதாங்க, கழுவி ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலே வதக்குங்க. ஏற்கனவே நம்ம வதக்குனதை நம்ம ஆற வச்சு அரைச்சிருக்கோம், அதனால் சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்க்குறீங்களா? நல்லா இருக்கா? எவ்வளோ அழகாக வந்துரு பாருங்க, சூப்பராக இருக்கா? இதேமாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க, அழகாக சாப்பிடுவாங்க. எந்த நேரமும் கடையில் லேஸுன்னு கேட்குற பிள்ளைங்களாம் இந்த மாதிரி போட்டு கொடுங்க, அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்கள்லாம் இப்போ இது அடிக்கடி கேட்குறாங்க. எப்படி நல்லா இருக்காங்க? ஒரு இது எடுத்துட்டேன், திரும்ப இன்னொரு டைம் போட்டு எடுத்துடலாம். இன்னொரு டைமும் நான் போட்டுக்கிறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தாங்க லஞ்சு மனோ, புலாவு, கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் 65. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சைடு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். மசாலாவில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி இது சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக கொடுக்குறேன். இது 3 தான். சிக்கன் மசாலா தூள்,
கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இது 3 தான் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயில் இந்த மசாலா கூட லைட்டாக வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டாணி வேக வச்சுருக்கேன். குக்கரில் பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கிரேவிக்கு செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம அது கூட நம்ம பட்டாணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் அதையும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி இது நீங்கள் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க. இது எங்கள் மெத்தடு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நமக்கு தண்ணி வந்து நமக்கு இது குழம்பாகவும் சாப்பிட்லாம், கிரேவியும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து குழம்பு மாரி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்னா நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சா கொஞ்சம் குழம்பாக போட்டு சாப்பிட்லாம். இல்லை எங்களுக்கு இந்தமாரி தோசைக்கு இல்லை புலாவுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும், சைட் டிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். நம்ம ஸ்லோவாக வச்சு வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம கிரேவியாக வந்துடும். இதோ பாருங்கள், எல்லாம் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் இதாகிடும். இதோ பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இது வந்து மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அப்படி மல்லித்தழை வேணானாலும் நம்ம கஸ்தூரி மெத்தி இருக்கலாம், அதை லைட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து மல்லித்தழை போட போகிறதில்ல இன்றைக்கி. இந்த கிரேவிக்கு நான் கஸ்தூரி மெத்தி தான் போட போகிறேன். இறக்கும் போது கஸ்தூரி மெத்தி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கிரேவி நமக்கு வந்து சிக்கன் கிரேவி போல் இருக்கும். நீங்கள் இந்த சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி புலாவுக்கு சிக்கன் குருமா மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. காலிஃப்ளவர் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஸ்தூரி மெத்தி நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு கிண்டிட்டு அதை அப்படியே 2 நிமிஷம் அவ்வளோதான் கிண்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சு, கிரேவி ரெடி. ஓகேவாங்க. இதே போல் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். தெரியாதவங்களுக்கும் ஈஸியாக கற்றுக்கிற மெத்தடில் நான் சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். இதோ பாருங்கள், வாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லஞ்சு போனோம். எங்கள் வீட்டில் புலாவ் ரெடி, காலிஃப்ளவர் 65 ரெடி. அடுத்தது சைட் டிஷ் கிரேவி ரெடி. காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. பிடிச்சிருக்கா? எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சி. எங்கள் பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.